வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மெட்டாஃபை ப்ரோ அப்படிங்கிற ஒரு புது பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் லான்ச் பண்ணி மே எண்டில் தான் 2025 தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1.5 months அவ்வளோதான் ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஒரு ஃபுல்லாக நல்லா போயிட்டுருக்குது. பர்டிகுலராக நம்ம இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட், இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் மற்ற கண்ட்ரீஸ்க்கு, மற்ற நம்மளுடைய இந்தியாவினுடைய மற்ற பார்ட்ஸ்க்கு போயிட்டுருக்குது. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸில் இறங்கினோம்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு. இயர்லியாக நம்ம இந்த பிஸ்னஸில் இறங்கும் மூலம் நமக்கு நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல மெட்டாஃபை ப்ரோ அப்படின்னா இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இது கிரிப்டோ கரன்சி பேஸில் வரக்கூடியது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்களா 100% டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஓனர் கிடையாது, இது கம்பெனி கிடையாது. ஸோ இது ஒரு பிளாக் செயினில் டீசென்ட்ரலைஸ்டு பண்ண 100% டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட். ஸோ அதனால் இதுக்கு யாராவது கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இருக்கா, இது ஏதாவது ப்ராஜெக்ட் மாறுமா, இது நின்று போயிடுமா, அல்லது நம்ம பேமெண்ட் எடுக்க முடியாமல் போயிடுமான்னு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஏன்னா இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு 100% டீசென்ட்ரலைஸ்டான ஒரு கான்செப்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 100% டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போடுற இதில் சேரக்கூடிய ஃபீஸில் உங்களுடைய ஃபீஸ் எல்லாமே 100% எல்லாத்துக்குமே ஷேர் ஆகிடும், பப்ளிக்கு ஷேர் ஆகிரும். அதாவது க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்டில் இது கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதிலேருந்து கம்பெனிக்கு ஒரு பைசா கூட, ₹1 கூட இதிலேருந்து போகாது. அடுத்தது ஸ்கேம் ப்ரூஃப். இதனுடைய பாலிகான் பிளாக் செயின் டெக்னாலஜியில் பண்ணினால இதில் யாரும் ஸ்கேம் பண்ணுறதுக்கோ அல்லது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ இதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அடுத்தது க்ரௌட் ஃபண்டிங்கினுடைய பவர். இப்போ க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்ட்டுங்கிறது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் இதில் பிஸ்னஸில் சேர்ந்துருக்கலாம். ஸோ க்ரௌட் ஃபண்டிங்னா ஒன்றுமே இல்லை, நம்மளுக்குள்ள மக்களால் ஹெல்ப் பண்ணிக்கூடிய ஒரு கான்செப்ட்டு தான், சரிங்களா? ஸோ அதனால் இந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் நம்மளுடைய அமௌண்ட்டை ஒரு 2-3 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு பல பேர்கிட்டருந்து ஹெல்ப் கிடைக்கும். இதுதான் அதனுடைய கான்செப்ட்டு. ஸோ அதனால் இந்த கான்செப்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நீங்கள் குறைந்த அளவு உங்களுடைய உழைப்பை செலுத்துவதன் மூலம் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சரி, ஏன் மெட்டாஃபை ப்ரோவை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ காஸ்ட் என்ட்ரி. இதில் எனக்கு காஸ்ட்டுன்னு பார்த்தீங்களா, ஜாயின் பண்ணுறதுக்கு $1, அதாவது இந்திய மதிப்பு ரூபாயில் பார்த்தீங்கன்னா ₹100 இருந்தால் கூட போதும். இதில் 6 வகையான பேக்கேஜில் கொடுக்குறாங்க. $1, $5, $10, $20, $50, $100, மொத்தமே பார்த்திங்கன்னா $186. அதாவது ஒரு இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ₹17,000 மொத்த பேக்கேஜே எடுத்தால் கூட நமக்கு அவ்வளோதான் இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ROI கான்செப்ட் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெய்லி இன்ட்ரெஸ்ட் வரும், வட்டி கொடுக்குறோம் அல்லது முதல்ல கொடுக்குறோம், இத்தனை நாளில் கொடுக்குறோம், அந்த மாதிரி எது இல்லை. ப்ராடக்ட் செல்லிங் கான்செப்ட் இல்லை. ஸோ இது நீங்கள் $1 ஜாயின் பண்ணி கூட $1, $5, $10, $20, $50, $100 நீங்கள் அப்கிரேட் பண்ணி போகலாம். ஸோ இதில் கேரண்டீடு இன்கம்னு ஒன்று இருக்குது. ஆமாங்க, இதில் ஜாயின் பண்ணுறதுனால கம்பெனி கேரண்டீடாக நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எப்படி நடக்கும் சாத்தியக்கூறு அப்படின்னு பார்த்தீங்களா, ஆட்டோஃபில் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஆட்டோஃபில் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த 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 மெட்டாஃபை ப்ரோங்கிறது உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும், எந்த ஊரில் எந்த கண்ட்ரியும் இடத்துலையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான உள்ளது. ஸோ அப்போ உலகத்தில் எந்த இடத்துல யார் ஜாயின் பண்ணாலும் ஆட்டோஃபில் சிஸ்டத்தின் கீழே நமக்கு இன்கம் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ரீபர்த் சைக்கிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஐடியை ஒரு ஐடி 2 ஐடியாவும், 2 ஐடி 4 ஐடியாவும், 4 ஐடி 8 ஐடியாவும் ரீபர்த் ஆகி உங்களுக்கு இன்கம்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் எதுவுமே அடுத்தடுத்து நீங்கள் ரினியூவல் பண்ணணும், அப்கிரேட் கொடுக்கணும், அதுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரே ஒரு டைமு இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பை அப்கிரேட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு இன்கம் தான். இது பாலிகான் பிளாக் செயின்கிற இந்த கிரிப்டோ கரன்சினுடைய பிளாக் செயின் டெக்னாலஜியில் இயங்குது. எல்லோரும் பிடிசி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிட்காயின், அந்த மாதிரி அது ஒரு பாலிகான் பிளாக் செயின்கிற அந்த டெக்னாலஜிலங்கிறனால உங்களுக்கு ரொம்ப லோ காஸ்ட் டிரான்சாக்ஷன் காசு, ரொம்ப அக்யூரஸியாக ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடியது எல்லாமே இதில் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக எங்கே இருந்துனாலும் சேரலாம். இது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமான ஒரு பிஸ்னஸ் பிளானாக பார்க்குறோம். அடுத்தது
பாலிகன் அப்படிங்கிற இந்த காயின் வந்து ஒன்று விட்டுருக்காங்க. இந்த காயின் பார்த்தீங்களா உங்களுக்கு இன்றைக்கி ஜூனில் பார்த்தீங்கன்னா 0.18 கரண்ட் ப்ரைஸ் டாலரில் இருக்குது. இது ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $2-5 வரைக்கும் வாங்கலாம். யாராவது விருப்பப்பட்டிருந்தால் நீங்கள் பாலிகான் காயினாக கூட வாங்கி வச்சு இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது சேல் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்களா இது எப்படி ஒர்க் பண்ணுது. இந்த மெட்டாஃபை ப்ரோங்கிறது 2x2 மேட்ரிக்ஸ் வித்து 3 லெவல் ஆஃப் ஆட்டோஃபில் இன்கம்லாம் இருக்காது. ஒன்றும் இல்லைங்க, 2x2 மேட்ரிக்ஸ்னால் 2, 4, 8. அப்போ இந்த 3 லெவலுங்கிறது இதுதான். 2ங்கிறது ஒரு லெவலு, 4ங்கிறது அடுத்த லெவலு, 8ங்கிறது அடுத்த 3வது லெவலு. ஸோ இதில் நாம் கொடுக்குற அமௌண்ட்டை எப்படி பண்ணுறாங்கன்னா லெவல் 1ல் 20% ஆகும், லெவல் 2க்கு 40% ஆகும், லெவல் 3க்கு 40% ஆகும் ஷேர் ஆகும். இதுதாங்க இதனுடைய இன்கம். நம்ம இதில் ஜாயின் பண்ணுற ஃபீஸை வந்து இப்படி தான் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு லெவலையும் 3 லெவலும் முடிக்கும்போது அது ஒரு சைக்கிள்னு சொல்கிறாங்க. அதாவது 2, 4, 8 இது தான் ஒரு சைக்கிள். ஸோ ஒவ்வொரு சைக்கிள் முடியும் போதும் நமக்கு 250% நமக்கு நெட் ப்ராஃபிட்டாக நமக்கு கிடைக்குது. அதாவது 250% என்னென்னா, உதாரணத்துக்கு நீங்கள் $1 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு $2.8 $80 கிடைக்கும். இதே $100 போட்டு ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சைக்கிள் முடியும் போது $250 நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணாவே நம்மளுடைய கேபிட்டல் நீங்கள் போடுற $186 உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிரும். ஸோ அதனால் உங்களுக்கு இது ஒரு கேரண்டீடான இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்னு கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்தது இது எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் பெர் ஐடியும் அதான் சொன்ன மாதிரி 250% ஒவ்வொரு ஐடிக்கும் கொடுக்குது. இதில் அடுத்தது என்ன பண்ணால் அன்லிமிட்டெட் ரீபர்த் ஐடி. ரீபர்த் ஐடின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது 2x2 மேட்ரிக்ஸில் நடக்கிறதுனால 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512 இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியும் ரீபர்த் ஐடியும் இப்படியே தான் க்ரியேட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு 2வது சைக்கிளுக்கு போகும்போது உங்களுக்கு 2 ரீபர்த் ஐடி க்ரியேட் ஆகியிருக்கும். அப்போது ஒரு ஐடிக்கு $250னா 2 ஐடிக்கும் உங்களுக்கு $560 2வது சைக்கிள்லேயே உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதாவது 560% உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 3வது லெவலுக்கு அதே தான். 3வது லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகிரும். அப்போ அந்த 4 ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகும்போது 4க்கும் 250 250 பர்சன்டேஜ் வந்து இன்கம் கிடைக்கும். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 10 சைக்கிள் முடிச்சிருந்தீங்களா கூட உங்களுக்கு ஒரு 1024 ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு இன்கமாகவே ஒரு டாலருக்கே உங்களுக்கு $2,800 இருந்து இன்கம் கிடைச்சிருக்கும். இந்திய மதிப்பில் சொல்லணுன்னா 2,70,000 80,000 உங்களுக்கு கிடைக்கும். இதே $100 போட்டிருந்தீங்களா உங்களுக்கு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடியே சில்லறை கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்பான்சர் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரீபர்த் ஐடியினுடைய உங்களுக்கு டவுன்லைனில் இருக்கிறதுக்கு ஸ்பான்சர் இன்கம் 20% நமக்கு கிடைக்கும். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது சீட் ஐடின்னு சொல்லக்கூடியது. சீட் ஐடின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு டைரக்டை மட்டும் நம்ம ரெஃபரல் கொடுத்துட்டோம்னா நம்ம ஒரு 10 செல்ஃப் சீட் ஐடிக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிறோம். அதாவது நம்ம டவுன்லைனில் ஒருத்தரை ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு 10 சீட் ஐடி போட்டுக்கலாம். சீட் ஐடினா ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக நம்ம வாலெட்லேருந்தே எக்ஸ்ட்ராவாக ஐடி போட்டு நம்ம அதையும் தனியாக ஒரு ஐடி மாதிரி கணக்கில் போடலாம். அதுக்கு நீங்கள் தனியாக ரெஃபரல் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற நம்மளுடைய ஐடிக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ரெஃபரல் நமக்கு நம்மளுடைய பேக்கேஜில் கொடுக்கணும். மற்றபடி பார்த்தீங்களா சீட் ஐடிக்கோ ரீபர்த் ஐடிக்கோ நீங்கள் கண்டிப்பாக எதுவுமே ரெஃபரல் கொடுக்க தேவையில்லை. இது எல்லாமே குளோபல் ஸ்பில் ஓவரில் குளோபல் ஆட்டோஃபில் சிஸ்டத்தில் இது ஜாயின் ஆயிரும். அதனால் உங்களுக்கு குளோபல் ஆட்டோஃபில் வழியாக இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ரீபர்த் ஐடிக்கும் சீட் ஐடிக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. முதல்ல நான் தெளிவாக சொல்கிறேன். ரீபர்த் ஐடிங்கிறது உங்கள் ஐடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அது 1, 2, 4, 8ன்னு முடியுது. இது ஒரு சைக்கிள் முடிஞ்ச உடனே அந்த ஐடி க்ளோஸ் ஆகிரும். அந்த ஐடி என்ன பண்ணால் ரீபர்த் ஆகி 2 ஐடியை கொடுத்துட்டு போகும். அந்த 2 ஐடி என்ன பண்ணால் 2, 4, 8ன்னு
கொண்டு போகும். அந்த சைக்கிள் முடிஞ்சோன்னாவே அந்த 2 ரீபர்த் ஐடியும் க்ளோஸ் ஆகிட்டு அது என்ன பண்ணால் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 4 ஐடியா ரீபர்த் ஆகி கொடுத்துட்டு போகும். ஸோ இப்படி தான் அந்த ரீபர்த் ஐடிங்கிறது நம்மளுடைய சைக்கிளுக்கு ஒவ்வொரு சைக்கிள் முடியும் போதும் ரீபர்த் ஐடிஸை வந்து 2x2 மேட்ரிக்ஸில் க்ரியேட் ஆகி ஆட் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் சீட் ஐடிங்கிறது என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா நாம் ஒரு ஐடி போடுவோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடி போடுவோம், நம்மளே ஒரு டம்மியாக இன்னும் ஒரு 2 ஐடி சேர்த்து போடுவோம். அந்த மாதிரி சீட் ஐடிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி டூப்ளிகேட் ஐடி எக்ஸ்ட்ரா ஐடி போட தேவையில்ல. இதே வேலெட்டில் இதே இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சீட் ஐடிங்கிற இதில் போட்டும்போது சீட் ஐடி தனியாக உங்களுக்கு இதேமாரி சைக்கிளில் போய் உங்களுக்கு இன்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சீட் ஐடியும் உங்களுக்கு இன்கம்மை தனியாகவே ஜென்ரேட் பண்ணும். அதற்கு நீங்கள் தனியாக ரெஃபர் எதுவும் பண்ண தேவையில்லை. டைரக்ட் ரெஃபரில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே சீட் ஐடி ரீபர்த்தும் ஆட்டோஃபில் சிஸ்டத்தில் போய் இன்டகிரேட் ஆகிரும். ஸோ அதனால் இந்த இது ஒரு அருமையான ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு கான்செப்ட்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஃபஸ்ட்டு சைக்கிள் பார்த்திங்களா 2, 4, 8. ஃபஸ்ட்டு சைக்கிளும் அதே தான். ஒவ்வொரு சைக்கிளோட ஒன்று நாம் அதுக்கு மேலே கீழே வந்து 2 பேர் வருவாங்க. அந்த 2 பேருக்கு 2ன்னா 4 பேர்த்துக்கு கீழே 2 பேர்னா 8. இதுதான் நம்மளுடைய லெவல். ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நமக்கு இன்கம்ங்கிறது 280% தான் இந்த கான்செப்டு. சரி, எப்படியெல்லாம் இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதிலேயே ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஃபஸ்ட்டு சைக்கிள் பேக்கேஜ் இன்கம் ஃபார் ஃபஸ்ட்டு சைக்கிள். இதில் பார்த்தீங்கன்னா $1 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்லேயே உங்களுக்கு 2.8 நம்ம சொன்ன மாதிரி தான். அதில் இல்லாமல் 2 ரீபர்த் ஐடி கொடுத்துட்டு போயிடும். அதே நீங்கள் $186 போட்டு ஜாயின் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு ஒரு சைக்கிள் முடியும் போது மொத்தம் $520 உங்களுக்கு கிடச்சிருக்கும். 12 ரீபர்த் ஐடி க்ரியேட் ஆகிருக்கும். இதில் என்ன சொல்கிறேன்னா இந்த டோட்டலாக 186ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 6 பேக்கேஜின் டோட்டல் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே $100ங்கிறது தான் ஃபைனல் டாப்புவான அப்கிரேட் பண்ணக்கூடிய அந்த இது பேக்கேஜ். அதுக்கு பார்த்தீங்களா பாருங்கள் 280% வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான். அதேமாரி ஒரு $1 நாம் ஜாயின் பண்ணும்போது 10 சைக்கிள் நம்மளுக்கு முடிஞ்சிருந்தா கூட 2, 4, 8ன்னு 10 சைக்கிள் நம்ம கீழே முடிஞ்சிருந்தா கூட நமக்கு வருமானங்கள் $2,863. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 2,70,000 அல்லது 80,000ங்கிறத நம்ம இந்த இதில் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இதே தான் $5 என்ன இன்கம், இதே ஒவ்வொரு இதுவும் போட்டிருக்காங்க. அதே $10 எவ்வளோ இன்கம், அதே $20, $50, $100 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டத்துக்கு இந்த மெட்டா5 ப்ரோவை நம்ம இது பண்ணோன்னா வேலட் சப்போர்ட் வேணும். பேமெண்ட்டு கிரிப்டோ கரன்சி அதில் வந்து பாலிகன், சேஃப்வால், டோக்கன் பாக்கெட், ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க்னு பண்ணுறாங்க. நம்ம இப்போ எல்லோரும் லீடர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிறதும் நம்ம மெட்டா5 ப்ரோவில் நல்லா இருக்கிறது சேஃப்வால்ங்கிற இந்த வேலெட்டு தான். இந்த வேலெட் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணி ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஈஸியாக நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேஃப்வால்ங்கிறது தான் இப்போ லோ ஃபீஸு அண்டு நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இயங்கக்கூடிய நல்ல ஒரு வேலெட்டு. அடுத்தது இந்த சம்பாதிச்ச இந்த பிஸ்னஸில் மெட்டா5ல் சம்பாதிச்ச பணத்தை எப்படி சார் இருக்க முடியும்னா அதுக்கு கண்டிஷன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. மினிமம் உங்கள்கிட்ட $1 உங்களுடைய வேலெட்டில் இருந்தால் கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். $1 வந்து வருமானம் ஒரு ஜாயின் பண்ணி உங்களுக்கு $1 வந்தால் கூட உடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணி நீங்கள் அதை உங்களுடைய அமௌண்ட்டாக ஆக்கலாம். அடுத்தது மேக்ஸிமம்ங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ வருமானம் வந்திருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் லிமிட் இல்லை. ஆனால் ஃப்ரீக்குவென்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுனாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்து டிடக்ஷன்னு சொன்னீங்கன்னா 20% டிடெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அந்த வித்ட்ராவல் அமௌண்ட்டு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு $100 இதில் வந்துச்சுன்னா அல்லது $100 வந்தால் $20 வந்து டிடக்ஷன் ஆகிட்டு $80 தான் உங்களுடைய வேலெட்டுக்கு வரும். ஸோ இந்த மெட்டா5 ப்ரோனுடைய ஸ்மார்ட் சைன் கான்டாக்டில் இப்படி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த கேஷ் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஒரே ஒரு எலிஜிபிள் கண்டிஷன்னா ஒரே ஒரு ஸ்பான்சர் மட்டும் நீங்கள் டவுன்லைன் மட்டும் நீங்கள் ஸ்பான்சர் கொடுக்கணும். ரெக்குயர்மெண்ட்டு இதுதான். ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கிறீங்களோ அந்த பேக்கேஜிலேயே அந்த பர்சனையும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு நான் $1 ஜாயின் பண்ணியிருந்தேன்னா நான் $1 ஒரு டைரக்ட் கொடுத்தனா டவுன்லைன் கொடுத்தனாவே போதும்.
இல்லை நான் ஒரு $100 நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் என்னுடைய டவுன்லைனில் $100க்கு ஒரு ஸ்பான்சர் டவுன்லைனை நான் வந்து சேர்த்திருக்கணும். இதுதான் இந்த நம்மளுடைய வித்ட்ராவுக்கான கண்டிஷன். ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லாம் இல்லைங்க. இது வந்து கண்டிப்பாக இது ஒரு க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்ட் தான். அதனால் யாராவது போட்டு எவ்வளோ நாளில் எனக்கு அமௌண்ட் வரும், வேலை செய்ய முடியாது, எனக்கு போட்டோன்னே அமௌண்ட்டு டெய்லி இவ்வளோ வரணும்னு எதிர்பார்த்துலாம் கண்டிப்பாக வராதிங்க. க்ரௌட் ஃபண்டிங்னாவே எல்லாருமே ஒரு ஒர்க் பண்ணும்போது தான் இந்த க்ரௌடாக நமக்கு இந்த ஃபண்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் ஏதாவது இதில் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய வேலெட்டை காட்ட முடியுமானா, ஜஸ்ட்டு இப்போ நான் என்னுடைய வேலெட்டை காட்டுறேன் பாருங்கள். சேஃபால் இதுதான் என்னுடைய வேலெட்டு. சேஃபாலில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர்னுங்கிறத ஓப்பன் பண்ணோம்னா இதில் சர்ச்சில் மெட்டாஃபை ப்ரோ அப்படிங்கிற நம்ம கம்பெனி இதை பண்ணோன்னே பாலிகான் செயினில் தான் நான் பண்ணுறோம். அதில் அந்த பாலிகான் செயினை கிளிக் பண்ணோம். பாலிகான் செயின் பண்ணால் கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்த பின்னாடி ப்ராசஸ் ஆகுது. இப்போ என்னென்னா சேஃபால் வேலெட்டோட இது வந்து லிங்க் பண்ணணும். நம்மளுடைய வேலெட்டை சேஃபாலோட லிங்க் பண்ணணும். அதனால் அது கேட்குது. அதை சேஃபாலுங்கிறத கிளிக் பண்ணோம்னாவே நம்ம வேலெட் கனெக்ட் ஆகிரும். இதுதான் மெட்டாஃபை ப்ரோனுடைய இதுதான் நம்மளுடைய டேஷ்போர்டு. இப்போ உள்ள கீழே இருக்கிற என்டர் டேஷ்போர்டை கிளிக் பண்ணோம்னாவே நம்மளுடைய டேஷ்போர்டுக்கு போயிடுது. இதுதான் என்னுடைய பேஜ். சரி, நான் ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 15 days அவ்வளோதான் இருக்கும். ஸோ என்னுடைய பாருங்கள், என்னுடைய வேலெட் அட்ரஸ், ஸ்பான்சர் கோடு மேலே பார்த்தீங்களா எனக்கு ஸ்பான்சர் பண்ண ஒரு கோடு, என்னுடைய ரெஃபரல் கோடு. கீழே பாருங்கள் என்னுடைய வேலெட்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறேன்னு பார்க்குறேன். நான் $186 போட்டு 6 பேக்கேஜும் ஒரே டைமில் வாங்கிட்டேன். ஆனால் என்னென்னா நான் ரெஃபரல் கொடுத்தது 2 பேருக்கு தான் $1 $6 சேர்த்து 2 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு வந்து இன்கம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் பாருங்கள் $129. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குளோபல் ஸ்பில் ஓவர்ன்ட்டு அந்த ஆட்டோஃபில் சிஸ்டத்தில் தான் நிறைய இன்கம் வந்திருக்குது. எனக்கு டவுன்லைனில் ஒரு 2 பேர் தான் சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக $1 $6ன்னு 1 + 5ன்னு போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய இன்கம் போர்டு. இதுதான் இதில் காட்டுது. ஸோ இதில் நான் வந்து எப்போ 186 எலிஜிபிள் ஒரு பர்சன் ரெஃபரல் கொடுக்கும்போது அப்போ இந்த அமௌண்ட்டை உடனே நான் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இது ஒரு அருமையான பிஸ்னஸ். பாருங்கள், நான் ஒர்க் பண்ணாமலும் எனக்கு இந்த இன்கம் கிடச்சிருக்குது. ஸோ அது மாதிரி இதில் உலகத்தில் இருக்க யார் வேலை செஞ்சாலும் நம்ம மேலே செஞ்சாலும் 6 வகையில் நமக்கு வந்து இந்த இன்கம் கொடுக்கும். என்னென்னா நம்ம அப்லைனில் ஸ்பில் ஓவர் கிடைக்கும், நம்ம டவுன்லைன்லேருந்து ஸ்பில் ஓவர் கிடைக்கும், குளோபல் சிஸ்டத்துலேருந்து கிடைக்கும், சரியா, நம்ம சைட்லைன்லேருந்து ஸ்பில் ஓவர் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ஆட்டோஃபில் சிஸ்டங்கிறதுனால உங்களுக்கு மினிமம் நீங்கள் ஒரு பர்சனை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவுக்கு எலிஜிபிள். உங்கள் வர இன்கம் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அழகாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பேர் சேர்த்தலான்னு நீங்கள் எவ்வளோ பேசினாலும் உங்கள் டைரக்ட் ஸ்பான்சராக போட்டுக்கலாம். ஸோ உங்கள் டைரக்ட் ஸ்பான்சர்னு அவங்க வரும்போது அவங்களுடைய டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம்ங்கிறது 20% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ வேணும், மினிமம் நீங்கள் 1%, அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ பர்சன்னாலும் இந்த ஸ்கீமில் கொண்டுட்டு வரலாம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஜாயினிங் மற்றபடி இந்த பிளானை பற்றிய டவுட்டோ அல்லது உங்கள் டீமுக்கு சப்போர்ட்டோ எதுனாலும் நான் கொடுக்க தயார். ஸோ நீங்கள் எதுக்கு மேற்கொண்டு இந்த மெட்டாஃபை ப்ரோ பற்றி சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கீழ்கண்ட கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறேன். வாங்க, உடனடியாக சீக்கிரம் வந்து இந்த பிஸ்னஸில் இறங்கி யோசிக்காமல் வாங்க, வந்து சம்பாதிச்சு நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை போக்குறதுக்கு வழியை தேடுங்க. நன்றி, வணக்கம்.